தந்திரமுள்ள நரியும் தப்பித்த மானும். பிட்டு என்ற மான்குட்டி தன்னுடைய பெற்றோர்களுடன் வசித்து வந்தது. பிட்டு, நாங்கள் போய் உணவு சேகரித்து கொண்டு வருகிறோம். நீ இங்கே பத்திரமாக இரு. சரிங்கள் அம்மா. பிட்டுவின் பெற்றோர் சென்றவுடன் பிட்டு தன் அணில் நண்பனை பார்க்கிறது. வா நண்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் நண்பா. நீ எப்படி இருக்க? உன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நண்பா. உன் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள்? நண்பா, நன்றாக இருக்காங்க. இப்பொழுதும் என் பெற்றோர்கள் உணவு சேகரிக்க போயிருக்காங்க. நானும் உணவு சேகரிக்க பக்கத்து காட்டுக்கு தான் செல்ல வேண்டும் நண்பா. இப்பொழுதெல்லாம் நம் காட்டில் சரியான உணவு கிடைப்பதில்லை. மானும் அணிலும் பேசிக்கொண்டிருப்பதை நரி ஒன்று தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. என்னடா, எப்போதும் தான் பெற்றோருடன் இருக்கிற மானு இப்பொழுது தனியாக இருக்கே. இதுதான் சரியான நேரம். நமது தலைவருக்கு இதை பரிசாக வழங்கணும். தலைவர் இதை சாப்பிட்டு சந்தோஷப்படுவார். வணக்கம் நண்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்குது இருக்கட்டும். நீங்கள் யாரு? உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கே. நண்பா, பயப்படாத. நான் உங்கள் பக்கத்து காட்டில் தான் இருக்கேன். நான் ரொம்ப நல்லவன் நண்பா. சரி, உன் பேர் என்ன? ஓ, நீங்கள் நல்லவரா? சரி சரி. என் பெயர் பிட்டு. உன் பெயர் என்ன? என் பேரு டான், நரி. என்ன? டான் நரியா? பேரே வித்தியாசமா இருக்கே. ஆமாம், நான் தான் எங்கள் காட்டுக்கே டானு. அதனால்தான் எனக்கு டான் நரின்னு பேர். ஓ அப்படியா? சரிங்க டான். சரி நண்பா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு சந்திப்போம். மானும் தன் இடத்திற்கு சென்று விட்டது. மறுநாள் காலையில் மீண்டும் நரி மானை சந்திக்க வந்தது. எதற்கு நண்பா இதெல்லாம்? நண்பனுக்காக அன்பாக கொண்டு வந்தேன். சாப்பிடு நண்பா. சரி நண்பா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு சந்திப்போம். மீண்டும் நரி மானை சந்திக்க வந்தது. இந்தா நண்பா, நானும் உனக்காக என்னால் முடிந்ததை கொண்டு வந்தேன். என்னைக்கே கிரேப்பா? உன்னை சூப்பாக வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா என்னைக்கே கிரேப் கொடுக்குற. என்ன நண்பா யோசிச்சுட்டு இருக்க? இல்லை நண்பா, உன் பாசத்தை நினச்சி வியந்துட்டேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, சாதாரண பழம்தான். நண்பா, நம்முடைய நட்பை பற்றி என்னோட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க எல்லாம் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க நண்பா. பிட்டு நண்பா, நாளைக்கு நீ வரியா? உன்னை போல தான் உன்னோட நண்பர்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் நான் உன் கூட நாளைக்கு வரேன் நண்பா. என் கூட வந்தா நீ வீட்டுக்கே போக மாட்டேன் நண்பா. என்னது? இல்லை நண்பா, அந்த அளவுக்கு உனக்கு என்னுடைய நண்பர்களை ரொம்ப பிடிச்சிடும். சரி நண்பா, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன். சரி நண்பா, நாளைக்கு நம்ம போகலாம். நம்ம போகிறத யார்கிட்ட சொல்கிறாத நண்பா, சரியா? நாளைக்கு வா. சரி நண்பா. நரி திட்டமிட்டபடியே மானை தன் குகைக்கு அழைத்து சென்று விட்டது. சரி நண்பா, சீக்கிரம் வந்துவிடு. தோ சீக்கிரம் வந்துடுறேன், எனக்கும் பசிக்குது. என்ன பசிக்குது சொல்லுது நரி? ஓ, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லுது போல. மான் நின்று கொண்டிருக்கிற வேளையில் தேனி ஒன்று மானை சந்திக்கிறது. என்ன மானண்ணா, இங்கே வந்திருக்கீங்க? இது ரொம்ப மோசமான விடமாச்சே. என்ன சொல்ற தேனி? இது ஒரு தந்திரமான நரியோட குகையாச்சே. என்ன தந்திரமான நரியா? அது என்னோட நல்ல நண்பன். என்னது, உன்னுடைய நண்பனா? யாரை போயிட்டு உன் நண்பன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? என் கூட வாங்க. என்னது இதெல்லாம்? ஒரே எலும்புகளாக இருக்கே. மான் கொம்புகளும் இருக்கு. ஆமாண்ணா, நான் இங்கே இருக்க மரத்தில் தான் வசிக்கிறேன்.
இந்த நரி மிகவும் தந்திரம் உள்ளது. எல்லாரையும் நல்ல நண்பனை போல பேசி அவர்களை கொன்று உணவாக்கி கொள்ளும். அப்படியா சொல்ற தேனி? என்னிடமும் நல்ல நண்பனை போல தான் பேசி இங்கே அழைத்து கொண்டு வந்தது இந்த நரி. வணக்கம் தலைவரே. வா வா டான் நெறி, என்ன விஷயம்? தலைவரே, உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது சாப்பிட்டு நீங்களே எனக்கு ஒரு நல்ல பதிவை தருவீங்க. சரி வா போலாம். கிளம்பிடும் ஆனண்ணா, தன்னுடைய கூட்டாளிகளை கூட்டி வர போயிருக்கோம் அந்த நரி. சரி சரி, நான் இப்பொழுதே சென்று விடுகிறேன். தேனி, உனக்கு ரொம்ப நன்றி. என் உயிரையே நீ இன்னைக்கு காப்பாத்திருக்க. 2 பேரும் குகைக்கு வராங்க. ஆனா அங்க மானை காணோம். விருந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்ன, ஒன்னுத்தையும் காணோம். தலைவரே, உள்ள இருக்கும் தலைவரே, வாங்க உள்ள போய் பார்ப்போம். இன்னியே நல்லா ஏமாத்திருக்கியா? உனக்கு மந்திரி பதவியும் கிடையாது, முந்திரி பதவியும் கிடையாது. போடா. எங்க போயிட்டு வர பிட்டு? நான் இவ்வளோ நேரம் உன்னை காணலன்னு தேடிட்டு இருந்தேன். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. பிட்டு நடந்த எல்லாவற்றையும் தன் அம்மாவிடம் கூறினான். நண்பர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் எந்த நண்பர்களுடன் பழகுகிறோம் என்பது முக்கியம். இனி என்னிடம் சொல்லாமல் எங்கும் செல்லக்கூடாது பிட்டு. சரிங்கள் அம்மா.